இப்போ அந்த வடகிழக்கு பகுதியில் எந்த குப்பையுமே இல்லை, எந்த ஒரு வெயிட்டுமே இல்லை, சுத்தமாக இருக்குது அப்படின்னா அந்த வீட்டோட வாஸ்து எப்படி இருக்கும்? இல்லை, நீங்கள் குப்பைன்னு இருக்கிறது சுத்தமாக இருக்கிறதுலாம் அங்கே விஷயமே இல்லை. அங்கே என்ன இருக்குங்கிறது தான் விஷயம். செடிகளுக்கு வாஸ்து குறைபாட்டை சரி செய்வதற்கான ஒரு ஆற்றல் இருக்கா சார்? இதெல்லாம் இந்த அரைகுறை ஜோதிடர்களால் உருவாக்கப்பட்டது தான். என்ன சார் சொல்றீங்க? செடிக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தமே இல்லை. எக்ஸ்ட்ரானரியாக மக்களை ஏமாற்றக்கூடியது, குழப்பக்கூடியது, அந்த விஷயத்தை நான் எப்போவுமே சொல்கிறது இல்லை. இப்போ இந்த மந்திரம் போடுங்க, எந்திரம் போடுங்க, பரிகாரம் வைங்க, பிரமிடு வைங்க, இது எது வச்சிங்கனாலும் உங்களுடைய பண விரயம் மட்டும்தான் ஏற்படுமே ஒழிய அதனால் ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. அப்போ வாஸ்துக்கு பரிகாரமே கிடையாது சார்? வாஸ்துல 100% பரிகாரம் கிடையாது. அப்போது இது எல்லாமே மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு பணத்தை சுரண்டுறது, பிடுங்கிறதுக்கான வழிமுறைகள் என்னவோ அதுதான் எந்திரம், தாயத்து. இப்போ அந்த வடகிழக்கு பகுதியில் எந்த குப்பையுமே இல்லை, எந்த ஒரு வெயிட்டுமே இல்லை, சுத்தமாக இருக்குது அப்படின்னா அந்த வீட்டோட வாஸ்து எப்படி இருக்கும்? இல்லை, நீங்கள் குப்பைன்னு இருக்கிறது சுத்தமாக இருக்கிறதுலாம் அங்கே விஷயமே இல்லை. அங்கே என்ன இருக்குங்கிறது தான் விஷயம். ஏணிப்படி கூட இருக்கக்கூடாது. நீங்கள் நல்ல மனிதர், நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் சூப்பரான ஆளாக தான் இருக்கார், எண்ணங்கள் தப்பாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இதுதான் நான் வாஸ்தோட தொடர்ந்து நாங்கள் வாஸ்துல சொல்லிகிட்டே இருக்கிறோம். நீங்கள் அழகாக இருப்பார், நீங்கள் வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான்னு மாதிரி தான். நல்லா இருப்பாங்க, பார்க்க நீட்டாக இருப்பாங்க, நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. இது ஒரு படத்தில் கூட வந்தது தான். திரும்பி அமெரிக்காவுக்கு வழிகட்ட கதை தான் இது. அப்போது ஈசானிய தவறு இருந்தால் மட்டும், தவறுகள் இருந்தால் மட்டும்தான் பாதிப்பை கொடுக்கும். குப்பை போட்டனாலும் பாதிப்பு கொடுக்காது. அதுக்காக என்ன, இப்போ நீங்கள் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா செடிகள் அது இதுன்னு வச்சுருப்பாங்க, காற்றடிச்சா குப்பை வரும், மண் வர தான் செய்யும். 24 மணி நம்ம விளக்குமாறு நெய்மாலாம் நிற்க முடியாது. அதெல்லாம் சும்மா மூடத்தனமான பொருளை கிளப்பி விட்டது தான். என்னென்னா அந்த இடத்துல வடகிழக்கு பதில் ஜன்னல்கள் வேணும், வெயிட் கொடுத்து ஒரு படிக்கட்டு இருக்கக்கூடாது, இல்லை சின்னதாக அடைபட்ட அமைப்பாக பூஜை ரூமும் வைக்கக்கூடாது. அப்புறம் வீட்டுக்கு வடகிழக்கு பகுதியிலேயே மாடி மேலே சின்னதாக ரூம் கொடுக்கக்கூடாது, தண்ணி தொட்டி வைக்கக்கூடாது. இவ்வளோ தான் கான்செப்ட். இப்போது வடகிழக்கு பகுதியில் பூஜை அறை அப்படிங்கிறது ஒன்று வச்சுருப்பாங்க. இது ஏன் வச்சுருப்பாங்க, என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடர்கள் கூறிய வாஸ்து முறை அது. ஓகே. அப்போ ஜோதிடர்கள்னால் எல்லா ஜோதிடரா அப்படின்னா அப்படி கிடையாது. என்னென்னா முதல்ல பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் தான் அதிகமாக ஜோதிடம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிராமணர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வேலை அப்படின்னா டெய்லி காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு சாமிக்கு கைங்கரியம் செய்வாங்க, பூஜை பண்ணுவாங்க, திரும்ப வீட்டுக்கு திரும்ப ஈவினிங் அதே வேலை. இது தொடர்ந்து செய்கிறது. எப்போவுமே ஈசானிய பகுதியில் பூஜை அறையோ சின்னதாக ரூம் கொடுத்தீங்கன்னா ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்வாங்க. ஓகே. அடுத்த வேலைக்கு போக மாட்டாங்க. அவங்க அதை தவிர மாறவே மாட்டாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருப்பான், சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவான். கேட்டால் 3 மாத கோர்ஸ் படித்தேன், 6 மாத கோர்ஸ் படித்தேன், அவ்வளோ கோர்ஸஸ் இருக்குது, படிச்சுட்டு அப்டேட் ஆகுறாங்க. பட் நீங்கள் இந்த வடகிழக்கு பகுதி மட்டும் தப்பாக இருந்தால் அப்டேட்டே ஆக முடியாது. ஒரே வேலையவே ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கே அந்த பசங்களோ குழந்தைகளோ இல்லை தலைவனுக்கோ நம்பிக்கையின்மையை கொடுக்கும். அவங்களுக்கு எப்போவுமே ஒரு ஒரு உறுதியான முடிவெடுக்கக்கூடிய மனநிலையை கொடுக்காது. அதே மாதிரி எப்போவுமே பயம் கலந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வேளை இந்த வேலையை விட்டு போயிட்டால் வேலை கிடைக்காதோ, இல்லை வேலை கிடைக்கல நம்ம குடும்பத்தை எப்படி பார்க்கணும், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அவர்களுக்கு மேலேயே நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கறதும் வடகிழக்கு தவறு தான். கண்டிப்பாக. அப்புறம் இந்த ஓசிடி ப்ராப்ளம் அப்படிம்பாங்க. ஓசிடி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் இந்த நம்பிக்கையின்மையோட தொடர்புடையது தான். இப்போ கையை கழுவிட்டோமா அப்படின்ட்டா ஒரு நிமிஷத்தில் மறந்துட்டு திரும்ப போய் கை கழுவிட்டு வருவாங்க. ஒரு பொருளை எடுத்து வைப்பாங்க, ஐயோ எடுத்து வச்சோமா வைக்கலையா, திரும்ப போய் அந்த பொருளை எடுத்து வச்சுட்டு வருவாங்க. இது மாதிரி திரும்ப திரும்ப ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கிறதுக்கு தான் ஓசிடின்னு சொல்லுவோம். அப்போ வடகிழக்கு தவறாக இருந்தால் தான் ஓசிடி ப்ராப்ளம் வரும். கண்டிப்பாக. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் ஏதாவது கோயிலுக்கோ பிக்னிக் ஏதாவது வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்பி பாதி தூரம் போனோடனே ஐயோ வீட்டை பூட்டிட்டோமா பூட்டலையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். அப்போது இது ஏன் வருது அப்படின்னாலும் வடகிழக்கு தவறாக இருந்தால் மட்டும்தான் இந்த எண்ணங்களை கொடுக்கும். அப்போது ஒவ்வொருத்தருடைய எண்ண அலைகளை மாற்றக்கூடியது, எண்ண அலைகளை உறுதியாக்கக்கூடியது, எண்ண அலைகளை வெற்றியடை செய்யக்கூடியது,
இவை எல்லாமே வந்து ஈசானிய பகுதிக்கானது, சனி மூலைக்கானது, வடகிழக்கு பகுதிக்கானது. சார் அதே மாதிரி இப்போ நிறைய பேர் இந்த வீட்டுக்குள்ளேயே நிறைய செடி வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த இண்டோர் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்னென்ன மாதிரியான செடியெல்லாம் வச்சோம் அப்படின்னா நல்லா வாஸ்து சூப்பராக இருக்கும். செடிகளுக்கு வாஸ்து குறைபாட்டை சரி செய்வதற்கான ஒரு ஆற்றல் இருக்கா சார்? என்னென்ன செடிகள்லாம் வைக்கலாம் வீட்டுக்குள்ள? இல்லை, இது ஒரு சிறப்பான கேள்வி தான். இதெல்லாம் வந்து இந்த அரைகுறை ஜோதிடர்களால் உருவாக்கப்பட்டது தான். என்ன சார் சொல்றீங்க? செடிக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்கள் செடி வச்சா பணம் வரும், பூச்செடி வச்சா பணம் வரும், மூங்கில் மரம் வச்சா பணம் வரும், இன்னொரு செடி என்ன செடியோ நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கங்க, வெத்தலை கொடி வச்சா ஐஸ்வர்யம் பேர், அதுதான். இதெல்லாம் வச்சு வருது அப்படின்னா வேலைக்கே போக வேண்டியதில்லை யாருமே. செடி கொடிகளே வளர்த்துவோம், எதுக்கு வேலைக்கு போயிட்டு? அந்த காலத்தில் கிராமத்தில் போனீங்கன்னா வீட்டை சுற்றிலும் வீட்டுக்கு பக்கத்தில் தோட்டத்தில் எல்லாமே எல்லா செடிகளும் தான் வச்சுருந்தாங்க. கிராமத்தில் இன்றைக்கி வரைக்கும் கிராமத்துடைய வாழ்க்கை முறை தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க ஒன்றும் இப்போ வேலை செய்யாத வீட்டிலே இருக்கல. அன்றைக்கி காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு வேலைக்கு போனாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்க, சமையல் செஞ்சாங்க, 7 மணிக்கு தூங்கினாங்க. இது வாழ்க்கை முறை. சொந்த பந்தங்கள் உறவுகளுடைய நல்லது கெட்டதுக்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை முறை இருந்துச்சு. யாருமே இதை யோசிக்கவே இல்லை, இன்றைக்கி தான் யோசிக்கிறாங்க. அப்போது இது காரணம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அறகுறை வாஸ்து நிபுணர்கள், ஜோதிடம் படித்து வாஸ்து கூறுபவர்கள், ஜோதிடமும் முழுசாக தெரியாது, வாஸ்துவும் முழுசாக தெரியாது. அப்போ ரெண்டையும் போட்டு குழப்பறது. இது மக்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் இந்த வாஸ்து நிபுணர் ஜோதிடர் பேசும் பொழுது கொஞ்சம் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். மூடத்தனமாக முழுசாக அவங்க சொல்கிறத யார் சொல்கிறதையும் ஏற்றுக்காதீங்க. ஏன்னா செடி வச்சா எப்படி பணம் வரும்? வாஸ்துங்கிறது கட்டட அமைப்புக்கானது, அதுக்கும் செடிக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ கட்டடங்களை சரி பண்ணுங்க. கட்டடத்துக்கு கண் இல்லைன்னா கண்ணுன்னா எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், அதை எங்கே வைக்கணும். கட்டட காது இல்லைன்னா காது எங்கே கேட்கு, அந்த இடத்துல வைங்க. இல்லை கட்டடத்தில் தான் வந்து நமக்கு உடம்புக்கு ஒன்று தாங்கிறோம், அப்போ கட்டடத்தில் வந்து தப்பாக இருந்தால் உடம்புகள் பாதிக்கப்படும், உடல்நிலை பாதிக்கப்படும், ஆரோக்கிய குறைபாடு இருக்கும், தொடர்ந்து மருத்துவ செலவுகளை கொடுத்துட்டே இருக்குங்கிறோம். அப்போ கட்டடத்தை சரி பண்ணால் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஒரு வாஸ்து நிபுணர்கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்க முடியும், எப்படி கேட்கணும், எது உண்மை எது பொய்ன்னு எப்படி ஆராய்ந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், அப்படி நீங்கள் யோசிங்க. அதை விட்டுட்டு மரம் வச்சா வருமா, செடி வச்சா வருமா, கொடி வச்சா வருமா, எதை வச்சாலும் பணம் வராது, உழைச்சா மட்டும்தான் பணம் கிடைக்கும். சிறப்பான ஒரு பதிலாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்க முடியும். ஒரு வீட்டுக்கு நான் சமீபத்தில் போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனில் ஒரு கிண்ணத்தில் வந்து உப்பு ஃபுல்லாக அப்படி குமிச்சு வச்சுருந்தாங்க. என்னதுக்கு அப்படின்னு கேட்டோன்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல உப்பு மூலையில் வச்சுருந்தோம் அப்படின்னா கிச்சனில் நிறையா பணம் வரும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. உண்மையிலே அந்த மாதிரி வீட்டில் வந்து கல்லுப்பை குமிச்சு வச்சுருந்தா பணம் வந்துருமா சார்? ரொம்ப அற்புதமான கேள்விகள் தான். வாங்க, தூத்துக்குடி மாவட்டம், வேதாரண்யம், ராமேஸ்வரத்தெல்லாம் வாங்க. உப்பளத்தில் உப்பை குமிச்சு வச்சுருப்பாங்க. அதில் டெய்லி 200 ரூபா கூலிக்கு ஒரு பாக்கெட் கான்ட்ராக்டுக்கு அந்த உப்பு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க உப்புக்குள்ளேயே தான் உட்காந்துருப்பாங்க, உப்பை குமிச்சு வச்சுருப்பாங்க. அதில் என்ன பணம் வருதுன்னு நீங்கள் தான் பார்த்து எனக்கு சொல்லணும். ஏன்னா நம்ம யதார்த்தமாக ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். எக்ஸ்ட்ரானரியாக மக்களை வந்து ஏமாற்றக்கூடியது, குழப்பக்கூடியது, அந்த விஷயத்தை நான் எப்போவுமே சொல்கிறதில்ல. என்னென்னா நான் சொன்னால் நடக்கணும், அதனால தான் நான் தொடர்ந்து சொல்கிறேன். நான் வாஸ்து பார்த்தா 15 நாள் நடக்கணும், நடக்கும். 30 நாள் நடக்கும். மாற்றம் செஞ்சால் நடக்குன்னா 100% நடக்குன்னு தொடர்ந்து நம்ம பதிவிடுறதுக்கு காரணம் என்னென்னா, மூட நம்பிக்கையெல்லாம் எதையுமே எடுத்துக்கிறது கிடையாது. இப்போது நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கங்களே, இந்த உப்பளம் போனீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க இன்றைக்கி வரைக்கும் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுங்களா? உப்பள தொழிலாளர்கள். இப்போது உப்பளத்துக்கு பணம் வருதுன்னா எதுக்கு டாடா சால்ட்டுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க, கிறிஸ்டல் சால்ட்டுக்கு எதுக்கு விளம்பரம் கொடுத்துட்ருக்குறாங்க? அவங்களாம் உப்பை தயார் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க கமெண்ட் வந்துட்டு அவங்களுக்கு பணம் வருமே, எதுக்கு விளம்பரம் கொடுக்கணும்? ஏன் கடைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்? உப்பு கடை கொண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்களே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இன்றைக்கி. ஏன்னா நிறைய உப்பு ஏஜென்ட் எடுத்தவங்க நான் பார்த்துட்ருக்குறேன். ஏன்னா நாங்கள் அந்த ஃபீல்ட்லேருந்து வந்ததுனால எனக்கு சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற 99% வாஸ்து நிபுணர்களுக்கு இப்படி தான் இருக்கிறாங்க. அனுபவங்கள், ஆழ்ந்த அனுபவங்கள் தெரியறதில்ல, கனெக்ட் பண்ணவும் தெரியறதில்ல. அதனால தான் நம்ம தொடர்ந்து வாஸ்து வகுப்பில் அடிப்படை எப்படி கனெக்ட் பண்ணணும், அடிப்படையில் எப்படி வாஸ்து பார்க்க ஆரம்பிக்கணும், வாஸ்துனா என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பதிவிட்டுக்கிட்டே வர்றோம். இப்போது இன்றைக்கி இருக்கிற வாஸ்து நிபுணர்களுக்கு பார்த்திங்கன்னா
ஜோதிடருக்கும் தெரியும். ஈசானியத்தில் ஏன் தண்ணி தொட்டி வரணும்னா தெரியாது. அது பூமி 20 டிகிரி சாஞ்சிருக்குது, அதனால தான் தண்ணி வந்து ஈசானியத்தில் வரணும். அப்படி பார்த்தா மொத்த தண்ணியுமே பூமியில் ஈசானியத்தில் மட்டும்தான் இருக்கணும். அப்போ ஏன் வேறு இடத்துலலாம் தண்ணியே இருக்காதா? அப்போது அக்னி பகுதியில் ஏன் செப்டிக் டேங்க் வரணும்? அதுக்கு காரணம் என்ன? ஏன் செப்டிக் டேங்க் வேறு பக்கம் வச்சா செப்டிக் டேங்க் இருக்காதா? தென்மேற்கில் வைங்க, வடகிழக்கில் வைங்க, வடமேற்கில் வைங்க, எல்லா இடத்துலையும் தானே வைக்கலாம். பள்ளம் தோண்டி வச்சா செப்டிக் டேங்க்கு. ஏன் தென்கிழக்கில் மட்டும் ஏன் பர்டிகுலராக வைக்க சொல்கிறீங்க? அப்புறம் ஏன் வடமேற்கில் மட்டும் நீங்கள் வந்து செப்டிக் டேங்க் போடுன்னு சொல்கிறீங்க? இப்போது தென்கிழக்கில் செப்டிக் டேங்க் வைக்கக்கூடாதும்போம். அதே மாதிரி வடமேற்கில் செப்டிக் டேங்க் வெயின்னு சொல்லுவோம். ஏன் வடமேற்கில் செப்டிக் டேங்க் வைக்க சொல்கிறீங்க அப்படின்னு ஒவ்வொரு வாஸ்துனர்கிட்ட கேளுங்களேன். காரணம் கேளுங்க. சும்மா அவர் சொல்கிறார் வாஸ்துக்காரன்னு பெரிய கடவுளா? வாஸ்துக்கார் வானத்துலேருந்து குதிச்சிட்டாரா? சித்தராக இருந்தால் கூட குடும்பத்தில் அடிபட்டு மிதிபட்டு குடும்பமே வேணான்னு போகிறவன் தான் சித்தன். அவன் கூட அனுபவசாலி. ஆனால் இன்றைக்கி இருக்கிற வாஸ்து நிபுணர்கள் எத்தனை பேர் அனுபவசாலி? அப்போ ஒவ்வொரு வாஸ்து நிபுணர்கிட்ட வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கு கேளுங்க. இப்போ பிரம்மஸ்தானம்னா என்ன காரணம்? இப்போ தண்ணி தொட்டி தென்மேற்கு மூலைன்னா ஏன் வைக்கணும்? இதை யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாம் வாஸ்து நிபுணர்கிட்ட கேள்வி கேளுங்க. அப்போ அவர் உங்களுக்கு பதில் சொன்னார்னா அந்த வாஸ்து நிபுணர் தேர்ந்தெடுங்க. எங்கே சார் வாஸ்துக்காரங்கிட்ட கேள்வி கேட்டாலே ஒன்று அதை இடித்து இதை கட்டுங்க, இதை இடித்து இதை கட்டுங்கன்றாங்க. கேள்வி கேட்டால் தானே இந்த மாதிரி இடிக்க சொல்கிறீங்க, நாங்கள் அமைதியாகவே இருந்துட்டு போயிடுறோம் அப்படின்றாங்க. அதுதான் அதில் வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே இடித்தா மட்டும்தான் அந்த இடத்துல வாஸ்து வந்து சரி பண்ண முடியுமா? ஒரு இடத்த இடிக்காமல் வேற ஏதாவது வழிகள் கொண்டு சீர் செய்ய முடியுமா? ஏன்னா எல்லாருக்குமே கையில் காசு இருக்குன்னு சொல்ல முடியாது இடித்து சரி பண்ணுற அளவுக்கு. அதுக்கான ரெமெடி சொல்லுங்கள். இல்லை, இப்போது எல்லா இடங்களுமே இடிக்கக்கூடியதாக கிடையாது. நான் பார்க்குற இடம் பெரும்பாலும் 90% இடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஒரு 10% தான் ஒன்றும் மாற்றவே முடியாது, இல்லை இடித்து தான் ஆகணும், அப்படி இருக்கும். அப்போது இந்த 90% இடங்கள் இடிக்க வேண்டியதில்லைன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா, ஒன்று தலைவாசலை தப்பாக வச்சுருப்பாங்க, அப்போ கொஞ்சம் மாற்றி தான் வைக்கணும். அப்போ இல்லை ஜன்னல்கள் இல்லாமல் இருக்கும், அப்போ ஜன்னல்கள் வச்சு தான் ஆகணும். அப்போ ஜன்னலே வைக்க முடியாது அப்படின்னாலும் அதுக்கு ரெமெடி இருக்குது. அது வடக்கு பக்கமாக கிழக்கு பக்கமாக வடக்கு முழுவதும் அடைபட்டிருக்கா இல்லை கிழக்கு முழுவதும் அடைபட்டிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். அப்போது ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் ஜம்மன் இருக்கும், சூப்பராக கட்டியிருப்பாங்க. வடகிழக்கு மூலையிலே கொண்டு வந்து பூந்தொட்டி பூரா வச்சு நான் அழகு வைக்கணும்னு வச்சுருப்பாங்க. நிறைய இடங்களில் வந்து ஆட்டுக்கல் அம்மிக்கலை கொண்டு வந்து வடகிழக்கு மூலையிலே வச்சுருப்பாங்க. அப்போ அது எங்கே வைக்கணும்னு கூட தெரியாது. அப்போது நாங்கள் போயிட்டு இந்த பூச்செடிகள் ஆட்டுக்கல் அம்மிக்கல் இங்கே இருக்கிற இடங்கள் எல்லாமே சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலே, அதை மாற்றினாலே இவங்களுக்கு நிறைய விஷயம் பாசிட்டிவாக நடக்கும். அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ வாஸ்து அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்தி சிந்தனைகளை தூண்டிவிடக்கூடியது தான். அப்போ நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் ஏதோ ஒரு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்களே. இதுதான் நான் வந்து மேக்ஸிமமான இடங்களை வந்து சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சுதாகணும். ரொம்பவே தவிர்க்க முடியாதது இடிக்கிறதுக்கே போகும். ஆனால் இடிக்கணும்னா இடிச்சு தான் ஆகணும். அதை ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இந்த மந்திரம் போடுங்க, எந்திரம் போடுங்க, பரிகாரம் வைங்க, பிரமிடு வைங்க, இது எது வச்சிங்கனாலும் உங்களுடைய பண விரயம் மட்டும்தான் ஏற்படுமே ஒழிய அதனால் ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. அப்போ வாஸ்துக்கு பரிகாரமே கிடையாது? வாஸ்துல 100% பரிகாரம் கிடையாது. பரிகாரத்தில் ஒன்றுமே கம்பி கட்டுற வேலை இதில் வேலையே இல்லை. நீங்கள் எந்த கம்பி கட்டினாலும் எந்த வேலையும் செய்யாது. நீங்கள் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரபலமான ஒரு நடிகை வீட்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அவங்க வீட்டில் போனீங்கன்னா பெரிய எந்திரம் போட்டு வச்சுருக்குறாங்க, ஒரு 3x 3 சைஸு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 4 எந்திரம், ஒன்று சொன்னால் மகாலட்சுமி எந்திரம், இன்னொன்று வந்து வாஸ்து தோஷ எந்திரம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் தாயத்து ஒரு 3-4 தாயத்து போட்டு வச்சுருந்தாங்க. அப்போ இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்குறீங்க அப்படின்னா, இதை வச்சா பிரபலியம் கிடைக்குன்னு வச்சோம் அப்படின்னாங்க. வாங்க பழனி வாங்க, இதே எந்திரத்தை அந்த எந்திரத்தை கொடுத்துட்டு கேரளாவிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன், மாந்திரிகம் பண்ணி கொண்டு வந்தேன், 30 நாள் நான் வந்து இதில் வந்து பூஜையில் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி 1,30,000 ரூபா வாங்கியிருக்கிறாங்க ஒரு வாஸ்து பெண்மணி. அப்போது இதேவே நீங்கள் நேராக பழனிக்கு வாங்க, இல்லை நீங்கள் திருச்செந்தூர் இது மாதிரி தெரிஞ்ச இடங்கள் ஃபோட்டோ கடைக்கு வந்தீங்கனாலே அங்கே இந்த எந்திரத்தை கம்ப்யூட்டரில் போட்டு இன்றைக்கி வச்சுருக்கிறான். அவனே வியாபாரம் ஆகுமா ஆகாதான்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் வாங்க வரிசையாக அது கிருவிதில் பழனியில் இறங்குனீங்கன்னா திருஆவினன்குடியிலேருந்து மலை வரைக்கும் இதுதான் கடைகளே. நீங்கள் போய் எங்கேயும் தேட வேண்டாம். அப்போ அந்த இடத்துல எந்திரம் வேலை செய்யலையா?
அப்போ எந்திரம் தயாரிக்கிறவங்க தெரியாதா இந்த இது பூஜை போட்டால் பணம் வரும்னு? அப்போது இப்போ நான் ஒரு எந்திரம் தயாரிக்கிறவராக இருந்தால் என்ன பண்ணுவேன், ஒரு அடிக்கு ஒரு அடி எந்திரத்துக்கு பதிலாக 10 அடிக்கு 10 அடி எந்திரம் போட்டு டெய்லி மந்திரம் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா பணம் வரும்ல. நானே போய் வரணும், நானே வாஸ்து பார்க்க போகணும். அப்போது இது எல்லாமே மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு பணத்தை சுரண்டுறது பிடுங்கிறதுக்கான வழிமுறைகள் என்னவோ அதுதான் எந்திரம், தாயத்து, இந்த கம்பி எட்டுறது, மந்திரம், தந்திரங்கள் எல்லாமே இதுதான். தினந்தோறும் இறை அருளின் ஒளிபரப்பை காண ஸ்ரீ வைரா டிவி